ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட்ல ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கு, பிறப்பின் ரகசியம் என்ன, ஒட்டுமொத்த ரகசியம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா ஒரு வித்தியாசமான கரண்ட், அதுவும் பிறந்த மாதத்தை பத்தி நம்ம பேசலாம் ஆமா. அப்படின்னு பேசியிருந்தோம். ஏன்னா லக்னம் சீரிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ராசி போட்டனால அதுல கொஞ்சம் நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நம்ம லக்ன சீரிஸ் பண்ணுவோம் ஐயா. இப்போ எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிறந்த மாதம் அதை பத்தி நம்ம ஃபுல் எபிசோட் பண்ணலாங்க ஐயா. ஐயா இப்போ சித்திரையிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. சித்திரை மாதம் பிறந்தவர்கள் குணாதிசயங்கள், அதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிறக்கிறவங்களுக்கு பலன்லாம் இப்படி இருக்கும்னு பேசலாங்க. அந்த மாதத்தோட இதெல்லாம் சும்மா சொல்லுங்க. 12 ராசி தான் 12 மாதம். நம்ம தமிழ் ஜோதிடத்துல ராசி கட்டத்தின் பேராலே மாதங்கள் அழைக்கப்படுகின்றன. அதுலேயும் இப்போ கேரளாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தை மேஷ மாதம்பாங்க, வைகாசி மாதத்தை ரிஷப மாதம்பாங்க. இப்படி ராசியின் பெயரை சொல்லி தான் பண்ணுவாங்க. அதனால நம்மளுடைய கேலண்டர், நம்மளுடைய பஞ்சாங்கம், நம்ம சதன் லைனில் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம், இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சூரியன் அப்படிங்கிறது மிக மாதத்தை குறிக்கிற கோள். கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அந்த ராசியை விட்டு அடுத்த மாதத்துக்கு அவர் மாறிடுவார். இதே தான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் லக்னமாகவே அவங்க சூரியனை வச்சு பலன் சொல்கிறாங்க. அப்போ வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் சூரியன் இருக்கிற இடம் தான் லக்னம். அப்படி வச்சு தான் இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர்ல எல்லாம் பலன் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இன்ன தேதியிலேருந்து இன்ன தேதியில் பிறந்தவங்க இன்ன ராசின்னு போட்டிருப்பாங்க. அவங்க நட்சத்திரத்தை வச்சு போட மாட்டாங்க, அது நட்சத்திரத்தை மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. இன்ன தேதியிலேருந்து இன்ன தேதியில் பிறந்தவங்களுக்கு பலன் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனை பேஸ் பண்ணியே பலன் சொல்கிறாங்க. பட் அதில் இருக்கிற ஒரு திருத்தம் என்னென்னா, அவங்க போடுற டேட்டுக்கும் நம்ம போடுற டேட்டுக்கும் நம்ம கரெக்டாக அந்த 13 முடிஞ்சு 14 தொடக்கம். ஒவ்வொரு மாதமே இங்கிலீஷ் மாதத்தில் தமிழ் மாதம் தொடக்கம் 14 போது 1ஆம் தேதி ஆயிடுது. 1ஆம் தேதி 13 கடைசியாக வந்துடுது. அப்போ எப்பவுமே நம்ம 14 to 14ன்னு இந்த நீங்கள் கேள்வியில் இந்த எல்லா ராசிகளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாத பிறப்புக்குன்னு ஆன்மீக முக்கியத்துவமும் இருக்கு. சித்திரை அப்படின்னா இப்போ அது நட்சத்திரத்தின் பேர் அப்படிங்கிறதுல அது உள்ளர்த்தம் இருக்கு. கண்டிப்பா சித்திரைன்றது ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல. ஆமாம் ஐயா. அப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் போகும்போது, சித்திரை மாதத்தில் சூரியன் மேசத்தில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு. அது சித்ரா பௌர்ணமிங்கிறனால அந்த சித்திரைன்ற பெயர் காரணம் வந்தது. கண்டிப்பாக செவ்வாய் நட்சத்திரம். இப்படி அந்த சித்திரை, வைகாசி, விசாகம் இதெல்லாம் பௌர்ணமியை பேஸ் பண்ணி மாதத்திற்கு தமிழ் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியத்துவம். அதுபோக இந்த சூரியனை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே தன்மைகள், குணாதிசயங்கள், பலன்கள், யோகங்கள், நம்ம எப்படி லக்னத்துக்கு, ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு பார்க்குறோமோ அது மாதிரி சூரியன் என்ற நட்சத்திரத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு. ஒரு ராசியில சூரியன் இருக்கிறாருங்கிறத மாசம்ங்கிறோம், ஆனால் அதுக்குள்ள நட்சத்திரம் இருக்குல்ல, கண்டிப்பா அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கு. அப்போ சூரியன் என்ற நட்சத்திர ரீதியாகவும் இந்த எபிசோடை நம்ம கொண்டு போகலாம். மக்களுக்கு அது பயன் கொடுக்கும். ஏன்னா ஒரு மாசத்துல பிறக்கிறாங்கங்கிறத ஜென்ரலாக நான் சொல்லிடுவேன். ஆனால் அவங்க ஜாதகத்தில் உள்ளே போய் நான் எத்தனாம் தேதி பிறந்தேன், சித்திரை மாதம் 13 தேதிக்குள்ளே பிறந்தனா, 13லேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே பிறந்தனா, இல்லை கடைசி 3 தேதியில் பிறந்தனா அப்படின்ற அளவுக்கு இதில் டெப்த்தாக போகலாம். சிறப்பு சிறப்பு. பார்த்துடலாங்க ஒவ்வொன்றா. இப்போ சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக அது எதை குறிக்கிறீங்க? ஆன்மீக ரீதியாக அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய பலனை குறிக்குது, வசந்த விழாவை குறிக்குது, சித்ரா பௌர்ணமியை குறிக்குது. பௌர்ணமி பேஸ் பண்ணி மாதம் இருக்குது. அதில் மெயினாக சித்ரா பௌர்ணமி என்பது கோடைகால வசந்த விழா அப்படிங்கிறத குறிக்குது. அதில் கூட்டாஞ்சோறாக்கி ஆற்று படுகையில் உட்கார்ந்து ஃபேமிலியோட கொண்டாடக்கூடிய விழா சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி பூஜை சிறப்பு, பௌர்ணமி தரிசனம் பார்த்து குடும்பத்தோட குதூகலிக்கிறதும் அதில் இருக்கிற சிறப்பு. இப்படி ஒரு விஷயம் இருக்கா? நாங்கள் சித்ரா பௌர்ணமிக்கு பூண்டிமலை ஏறுறதோட சரிங்கய்யா. மதுரை பக்கமெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கும் நடக்குது. அதாவது ஒரு ஆற்றங்கரை படுகையில் எல்லாரும் கூடி கூட்டாஞ்சோறு, அதாவது கூட்டாஞ்சோறுன்னா எல்லா காய்களும் கலந்து சாப்பாடு, கலவை சாதம். அதுக்குன்னு சித்ரா பௌர்ணமிக்குன்னு விசேஷம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரபுத்திரன் பிறந்தார். அதுக்கும் ஒரு விசேஷம் இருக்குது. அதை அவரை அந்த அன்னைக்கு தான்
சித்திரபுத்திரன் அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவாங்க. சித்திரபுத்திர வழிபாடு வந்து ஆயுள் ஆரோக்கியத்துக்கு மிக மிகச் சிறப்பு. சிறப்புங்க ஐயா. ஐயா இப்போ சித்திரை மாதம் பிறந்தவர்களோட குணாதிசயங்கள் எப்படிங்க இருக்கும்? குணாதிசயம்னு எடுக்கும்பொழுது, ஏன்னா ஜென்ரலாகவே நம்ம சித்திரைங்கிறது அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய மாதம். உக்கிரம். சூரியன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி மேஷ ராசி. அப்போ மேஷத்தில் இந்த ஏப்ரல் 13லேருந்து மே 13 வரைக்கும் சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து சித்திரை 30 நாளுக்கும் மேஷ ராசியில் சூரியன் ஒவ்வொரு டிகிரியாக நகர்வார். அப்போ இந்த குணாதிசயங்கள் எடுக்கும்போது உள்ளே போவார் இல்லையா நட்சத்திரம், அதையும் கலந்து நம்ம சொல்லலாம். இப்போ சித்திரை மாதம் முதல் 13 நாள் பிறக்கிறவங்க அவங்க செவ்வாயினுடைய அம்சமும் இருக்கும், சூரியனுடைய அம்சமும் இருக்கும், கேதுவனுடைய அம்சமும் இருக்கும். இந்த மூன்றும் கலந்து அவங்களுடைய ஈடுபாடுகள் இருக்கும். ஸோ கேதுன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு என்னென்னா ஆன்மீக பிடிப்பு, ஒரு மாதிரி மருத்துவ குணம், பாரம்பரியம் மிக்க தெய்வீகம் மிக்க குடும்பம். அதான் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏப்ரல் 14லேருந்து ஏப்ரல் 14லேருந்து 13 நாள் வச்சுக்கோங்க, மே 13 வரைக்கும். ஏன்னா மக்களுக்கு வந்து ரெண்டையும் போட்டு குழப்ப வேண்டாம், இங்கிலீஷ் டேட்டு தமிழ் டேட்டுன்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தா அந்த சூரியன் அப்படின்னு நின்ற நட்சத்திரம்னு போட்டிருக்கும் பாதசாரத்தில், அதை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வினி 1, 2, 3, 4 இந்த பாதத்தை சூரியன் கிடக்கிறதுக்கு 13 நாள் எடுத்துக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் சிம்பிளாக, சித்திரை மாதம் 13 தேதியில் பிறந்துறவங்களுக்கு நீங்கள் தத்துவவாதிகளாக இருப்பீங்க, அல்லது மருத்துவத்தினுடைய தாக்கம் இருக்கும், அல்லது பாரம்பரிய ஒரு ஆன்மீக தொடர்பு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். எங்கள் தாத்தா தர்மகர்த்தாவாக இருந்தார், அல்லது ஒரு பெரிய மகானாக இருந்தாங்க எங்கள் பரம்பரையில், அந்த மகான் வழியில் நாங்கள் வந்திருக்கோம். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் பெரிய பெரிய சேவைகள் செஞ்சவங்க எங்கள் குடும்பம். ஆனால் திடீர்னு அதில் சில சாபங்கள் வந்துருச்சு, முன்னோர்களுடைய கர்மாக்கள் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் சொல்கிறது சூரியன் கேது காம்பினேஷன். அதனால் சித்திரை 13 தேதியில் பிறக்கிறவங்களுடைய தன்மைகள் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தான் இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா பிதிர் சாபம் அப்படின்னு, அந்த கர்மாவையும் இருக்கும். ஆனால் அந்த சாபம் வந்து என்ன அப்படின்னா நல்ல நிலைமையிலிருந்து கீழறங்கினதுன்னு அர்த்தம். அது வந்து எடுத்த உடனே நமக்கு பாதிப்புன்னு கிடையாது. ஏன்னா நம்ம கிரகண தோஷம்னு சொல்கிறோம், சூரியன் கேது காம்பினேஷன் அது மாதிரி. ஸோ ஜென்ரலாக இன்றைக்கி சொல்லப்போனால் சித்திரை மாதம் பிறந்தவங்க ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய ஆளுமை திறன் மிக்கவர்களாக இருப்பாங்க. எதையுமே நான் சாதிக்க முடியும், என்னால் எடுத்தேன், வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம், வேகமாக வளர்ந்து போகிறேன் அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க. சித்திரை மாதம் வந்து பையன் பிறக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்க ஐயா? சித்திரைக்கு அப்பனுக்கு ஆகாதும்பாங்க அப்படிம்பாங்க. அதில் உண்மை இல்லை. அதனுடைய பொருள் அப்படிங்கிறது அது அம்சத்தில் சொல்லப்பட்ட பொருள். நவாம்சத்தில் வந்து சூரியன் உச்சமாகிறது எப்போ ஆகும்னா அஸ்வினி 1ஆம் பாதத்தில். கிட்டத்தட்ட அஸ்வினி 1ங்கிறது வந்து ஒரு பாதம்ங்கிறது வந்து 3 டிகிரி 20 மினிட், வெறும் 3.5 நாள். இந்த 3.5 நாள் சூரியன் அஸ்வினியில் போகும்போது மட்டும்தான் அந்த பலன் வந்து அங்கே லிங்க் ஆகும். நம்ம 19 எடுக்கக்கூடாது. ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இப்படி பழமொழியாக வந்துருச்சு. அப்படியெல்லாம் ஒரு கருத்தே கிடையாது. சூரியன் உச்சமாக தான் அப்பா பெரிய ராஜாவாக இருப்பான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சித்திரையில் பிறந்தவனுக்கு அப்பாவுக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு கருத்து வேண்டியதில்லை. சூரியன் வந்து தந்தை காரகன் என்பது உண்மை. ஆனால் அந்த குணாதிசயம் இவருக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இவர் வந்து தந்தையோட பாசமாக இருப்பார், தந்தையோட இணக்கமாக இருக்கார். இவருக்கு தந்தையாகும்போது இவர் பையன் வந்து இவர் பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ இவர் ரோல் மாடலாக இருப்பார். அப்படி தான் இந்த சூரியன் கொண்டு போவார். கண்டிப்பாக ஆத்மான்னு பேருங்க. சூரியன்னா யாரு? ஆத்மா. சந்திரன்னா மனசு. அப்போ மனசுக்கும் பின்னால் இருக்கிறது தான் ஆத்மா. நம்ம உடம்பு சரீரம்ங்கிறது வெறும் சந்திரனுங்கிறது உடல் தான். ஆனால் சூரியன் தான் ஆத்மா. அதனால தான் நான் இன்னும் இந்த டாப்பிக்கை வந்து இதை மக்களுக்கு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மற்றதெல்லாம் நம்ம வெளியில் தெரியுது, ஆத்மா கண்ணுக்கு தெரியாது. அப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது எவ்வளவு வேலை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக, அதுதானே முக்கியம். சிறப்பு. இவங்க வாங்கி வந்த கர்ம கணக்கு என்ன?
கர்ம கணக்கு பொதுவாக நம்ம அந்த 3 நட்சத்திர ரீதியாகவும் பார்த்தோம்னா ம். இவங்க இருக்கிறது மேஷத்தில் அந்த சூரியன் இருக்கிற அமைப்பு. ம். அந்த அமைப்பில் கர்மா அப்படிங்கிறது பாரம்பரியம், தர்மம், ம். பரோபகாரம், அதாவது தர்மத்திலேயே எல்லாம் அடக்கம். ஆன்மீகம் சார்ந்த தர்மமும் இருக்குது, பொதுமக்கள் சார்ந்த தர்மமும் இருக்குது, அரசியல் சார்ந்த தர்மமும் இருக்குது. அரசாட்சி புரிந்தவர்களே அன்னைக்கு தர்மவான்களாக தானே இருந்தாங்க. ம். ம். அதே மாதிரி தான் அரசியலில் போய் தர்மம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பொதுத்துறை ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி தர்மம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதனால் இவங்கள் வந்து தர்மத்தின் காவலர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பு ஐயா. ஐயா, இவங்களுக்கு குடும்பம் எப்படி அமையும், அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட இந்த சூரியனுடைய ஆதிக்கத்தின் காரணமாக இவங்களுக்கு வந்து ரொம்ப பொருத்தத்தில் வந்து ரொம்ப மேட்ச் பார்த்து பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுனா என்ன அர்த்தம்னா இவங்களுடைய ஒரு வேகத்தை ஈடு கொடுக்குற ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு அதிகமான ஒரு டாமினேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அந்த டாமினேஷனுக்கு ஈடு கொடுக்குற காம்படிட்டரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தால் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாருங்கள், சுக்கிரன் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த சூரியன் கேது நட்சத்திரத்தில், அதாவது சித்திரை 13 தேதியில் பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அடமன் டைப்பாக லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதே 13ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் அந்த பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் போவார். அவங்களுக்கு இனிமையான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. கடைசி 3 நாள் 27, 28, 30 வரைக்கும் 3 நாள், கடைசி 3 நாள் 3.5 நாளில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆதிக்கம் அல்லது அவன் தந்தை வர்க்க செல்வாக்கு இப்படி உள்ள பர்சனாலிட்டி உள்ள ஒரு அரசு ஆதிக்கம் உள்ள லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. இப்படி நாம் திருமண வாழ்க்கையை பிரித்து சொல்லலாம். சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு எந்த யோகம் வாங்கிட்டு வந்திருக்காங்க? இவங்களுக்கு அரச யோகம்னு சொல்லலாம், ராஜயோகம், ராஜயோகம் அதை சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா செவ்வாயினுடைய வீடு, சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியன் உச்சமாகிறாரு. அந்த சூரியன் இவருக்கு 5ஆம் அதிபதி, பஞ்சமாதிபதி. அப்போ என்ன அப்படின்னா அரசியல், அரசு ஆதிக்கம், அரசு அதிகாரத்துவம், அப்படி இல்லை நாமளாக ஒரு நிலச்சுவான்தார்களாக இருந்து ஒரு பெரிய சொத்துக்களை பரிபாலனை பண்ணுறது, இப்படிப்பட்ட அமைப்பு தான் சித்திரை மாத பிறந்தவங்களுக்கு இருக்குது. அப்போ உடனே நம்ம மக்கள் கேள்வி கேட்டக்கூடாது, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் சித்திரையில் பிறந்தேன் அப்படின்ட்டு. இது வந்து பொது பலன். இந்த சூரியனை மட்டும் வைத்து மைய கருத்தா பண்ணும்போது அந்த கேரக்டரிஸ்ட் உள்ள இருக்கும், ஒரு ஆளுமை திறன் அது இருக்கும். அப்ப மற்ற கிரகங்கள் எல்லாரும் நமக்கு வீக் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த சூரியனால தான் நீங்க வாழ வைக்கப்படுகிறீர்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பா. ஐயா, இவங்களோட பலம் என்ன? சூரியன் தான் ஜீவன காரகன். அப்படிப்பட்ட சூரியன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிற இந்த மாதக்காரர்கள் இவங்களுக்கு வந்து ஆதிக்கம் வந்து சுயபலம், எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு கோட்பாடு, உறுதியான ஒரு செயல்பாடு, இவங்க சிந்தனை திறனே வளர்ச்சியை நோக்கி இருக்கும். என்னைக்கு சோர்ந்து போக மாட்டாங்க. எதாக இருந்தாலும் நான் தீவிரமாக வைராக்கியத்தோடு போராடி ஜெயிக்க பிறந்தவங்கிறத வச்சுருப்பாங்க. சிறப்பு. இந்த இவங்க சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளுக்காக பிறந்திருக்காங்களா இல்லை உறவுக்காக பிறந்திருக்காங்க? தர்மத்துக்காக பிறந்திருக்காங்க, உறவுக்காக பிறந்திருக்காங்க. அந்த உறவு தர்ம முக்கியத்துவத்தை வச்சு பார்க்கும்போது பொருளெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. இவங்களுக்கு பொருள் ஈடுபாடு இருக்கும், ஆனால் அது வரலங்கிறதுக்காக தர்மத்தை விட்டுற மாட்டாங்க. தர்மத்தின் பிடியில் தான் நிற்பாங்க, ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, அதில் வந்து ஜெயிச்சும் காட்டுவாங்க. பொருளாதாரம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் லக்குன்னு சொல்லும்போது இவங்களுக்கு எதில் லக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உறவில் தான் லக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து வளர்ப்பு முறையில் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அப்பா அம்மா செஞ்சு தந்தால் அதுவே ஒரு செல்வாக்கு தானுங்க. கண்டிப்பாக. அப்போ அந்த பொருளே போதுன்னு நினைக்கிறவங்க, அதுவே இவங்களுக்கு தன்னிறைவு.
சிறப்பு. ஐயா இப்போ இந்த சித்திரை மாதம் பிறந்தவங்களுக்கு தொழில், வேலை அதெல்லாம் எந்த டிவிஷன் செக்டர்ல அமையும்? டெடிகேஷனாக செய்யக்கூடிய அத்தனை தொழிலும் இருக்கும். அரசு வகை தொழில்கள், பயிர் தொழில்கள், கருவிகள் செய்கிறது, அதே மாதிரி காவல்துறை, அதிகார வர்க்கம். ஒரு ஒரு இப்போ கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னிக்கலாக நிறைய போஸ்ட் இருக்குது, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய போஸ்ட் இருக்குது. இதில் எல்லாம் உயர் வகுப்பில் வரக்கூடிய அதிகாரத்துவத்தை இது குறிக்குது. சிறப்பு. அதுவும் மேனுஃபேக்சரிங்குள்ள இருப்பாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்க. இப்போ பிஹெச்இஎல் இருக்குது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸ். அந்த மாதிரி இப்போ அனல் மின் நிலையம் இருக்குது, அதே மாதிரி நமக்கு தெர்மல் பிளான்ட்ஸ் இருக்குது. இது டெக்னிக்கலாக இருக்கும். அதே நம்ம ஒரு தாலுகா ஆஃபீஸ்லேயோ கலெக்டர் ஆஃபீஸ்லேயோ வேலை பார்த்தா அது அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும். இந்த ரெண்டு வகையிலுமே இவங்களுக்கு சம்மந்தம். சிறப்புங்கய்யா. ஐயா இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன? இவங்க மெயினாக இவங்க வழிபட வேண்டியது சிவன் வழிபாடு. அதாவது தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சிவன் வழிபாடு மிக மிக முக்கியம். முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வாக்கு, பணம் சேர்க்கை, இந்த விஷயத்துக்கு மட்டும், வேலை வாய்ப்பு, இந்த விஷயத்துக்கு மட்டும் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. சிறப்பு. ஐயா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பலவீனம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஐயாவின் அறிவுரை வழக்கமாக கேட்கறது தான். இவர்களுக்கு ஐயாவின் அறிவுரை சொல்லுங்க. எல்லா மாதமும் புனிதமானது. அதனால் 12 ராசிலையும் வித்தியாசம் இல்லை. ஆனால் நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி தர்ம அர்த்த காம மோட்சம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லும் பொழுது அதன் பொருட்டு மாதங்களில் சில வேரியேஷன் இருக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா நம்ம காலச்சக்கரத்தில் 4, 8, 12 ஆகாதுன்னு சொல்கிறோம். அப்போ ஜலராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கும், சில வீக் பாயிண்ட்டும் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பாக செயல்படுறது ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்குது. இப்போ எப்படி நெருப்பும் காற்றும் நட்போ, அதே மாதிரி பூமியும் நீரும் நட்போ, அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல என்னென்னா கோபப்படக்கூடாது. ஆணவம் அப்படிங்கிறது நம்ம அழிச்சிடும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என் தாத்தா அப்படி, என் அப்பா அப்படி, என்னுடைய செல்வாக்கு இப்படி, நான் இப்படிப்பட்ட நபர்னுடைய பையன், பேர்பட்ட குடும்பத்தில் வந்துருக்கேன், அந்த ஆணவம், அந்த தலைக்கணம், அதனால் வரக்கூடிய அதிகார வார்த்தை, அதிகார துஷ்பிரயோகம், இதெல்லாம் சில பேரை செய்ய வைக்கும். இந்த மாதத்தில் பிறந்தாலே அது வந்து அந்த அதிகாரத்துவம் வந்துடும். அந்த அதிகாரத்தோடு குறித்து தர்மத்தை கடைப்பிடிக்கிற ஒரு ராசியாக இருக்கும். சில பேருக்கு கிரகங்கள் கெட்டு திசைகள் மாறுது இல்லையா, அப்போ என்னன்னா அந்த அதிகார ஆணவ போக்கு அவங்களுக்கு கீழ் நோக்கி இழுத்துட்டு போயிடுது. அதை புரிஞ்சிக்கணும். என்றைக்குமே வந்து என்ன ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு. அது மாதிரி நீங்கள் தர்மத்தை காப்பாற்றுறவங்க இதில் ஆத்திரப்படக்கூடாமல் இருந்தாலே நல்லது. பாசம் நேசத்துக்கு உங்களுக்கு குறைவில்லை. ஆனால் அந்த பாச நேசத்தில் கூட உங்களுக்கு சோதனை வரும்போது சகிப்புத்தன்மையும் பொறுமையும் மிக மிக அவசியம். மற்றபடி உங்களுடைய எபிலிட்டியெல்லாம் உங்களுக்கு நீங்களே உதவி செஞ்சு ப்ளஸ் பாயிண்ட் பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அவசரப்படுவாங்க ஐயா. அவசரங்கிறது எதுன்னா டிசிப்ளினுக்காக அவசரப்படுவாங்க. இப்போ வந்து ஒரு காலத்தில் ஒரு வேலை நடக்கணும், ஒரு டைமில் நடக்கணும். அந்த டைமில் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு இவருக்கு வந்துடுது இல்லையா, அப்போ அவங்கள அதட்டி கேட்பாங்க. அப்போ அவசரப்படுத்தத்தான் செய்வாங்க. என்றைக்குமே செவ்வாய் வந்து போலீஸ் மாதிரி, செவ்வாயினுடைய ராசியில் தான் சித்திரை மாதம். அதே மாதிரி சூரியனுங்கிறது அதிகாரத்துவம் கொண்டது. அந்த ரெண்டும் சேர்ந்து தான் இவங்களை அந்த அவசரப்படுத்துறது. சிறப்புங்கய்யா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப டெப்த்தாகவே எடுத்துகிட்டு போயிட்டோம். மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த மாதங்களை பற்றி பார்க்கலாங்க. சரி, நன்றிங்க. வணக்கம்.